Hello all, வணக்கம். Lucknow Super Giants versus Rajasthan Royals at Ekana Stadium, Lucknow. P-Dog, welcome to the show. Saturday double header இந்த வாரம் தான். நிறைய சாட்டர்டேஸ் வந்து ஒரு மேட்ச் தான் நடந்துட்டு இருந்தது. இது ஈவினிங் மேட்ச். இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது நிக்லஸ் பூரன் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இது முடிச்ச உடனே அதாவது இந்த பாருங்க, சென்னை மாதிரி ஒரு டீமை ஓமன்னாவே, நான் ஸ்டாட்ஸ்மேன் கிடையாது, எத்தனை டீம் ஐபிஎல்ல 2008ல இருந்து அடிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி நம்ம அடிக்கிறோம்னா இந்த டீம்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் திங் நமக்கு இருக்கு. ஆனா இந்த கடைசி 4-5 ஓவர்ல ஒவ்வொரு மேட்சும் ஸ்கூல் பாய் மாதிரி போலிங் போடுறோம் நாம. தயவு செஞ்சு வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்க ரேஞ்ச் என்னன்றத தெரிஞ்சு அந்த ஒரு ஓலை மட்டும் பிளக் இன் பண்ணுங்க. இங்க வந்துட்டு இந்த எல்லோ சீக்கு அகேன்ஸ்டா இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட்டு நம்ம அடிச்சு ஜெயிச்சு ஒரு ரெக்கார்டை இங்க நம்ம கிரியேட் பண்ணிட்டு போறோம்னா இந்த டீமுக்கு எல்லா கூட்ஸும் இருக்கு கப்பு ஜெயிக்கிறதுக்குன்னு. அடுத்த சாம்பியன்ஷிப் ஸ்பீச். நான் ஏன் வந்து கான்பிடண்டா இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வருவாங்கன்னு சொன்னா, ஒரு ஒர்க்கார்ஸ் டீம். ஒரு மேட்ச் இப்போ ஸ்டாயினிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஒரு மேட்ச் டிகாக் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஒரு மேட்ச் பூரன் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ரவி கிருஷ்ணா சீனுக்கே வரல. யஷ்தாக்கூர்லாம் 5 விக்கெட் எடுத்தாரு. அததான் சார் நான் சொல்றேன். நீங்க பாருங்க, மயங்க் யாதவ் ஒரு 2 மேட்ச் அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு ரன் ஷாட் விக்கெட் ஷாட்டை பாத்தீங்கன்னா எல்லா டீம்லயும் இப்ப சிஎஸ்கே சிவம் துபே ருத்துராஜ் கெக்வாட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. நீங்க சொல்ல முடியாது. கேஎல் ராகுலும் இன்னும் அவ்வளவு பெரிய சீனுக்கு வருவாரு. அதனால இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டீம். ஆனா கேஎல் ராகுல் 300 ரன் அடிச்சாரு. P-Dog, நம்ம சொல்றோம்ல, ஆனா 300 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. அததான் சொல்றேன். இந்த ருத்ராஜ் கேஎல் ராகுல் எப்படின்னா 550 உங்களுக்கு அவர் அடிச்சோம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க ஐபிஎல்ல. ஒரு டாப் 5னா இந்த கேஎல் ராகுல் ருத்ராஜ் கூட இருந்தே ஆணும்னு. அதனாலதான் இவங்க டேஞ்சரே ஒழிய, ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இப்ப வந்துட்டு நீங்க வந்து லக்னோ மாதிரி ஒரு வென்யூல ஆடுறீங்க. இப்ப எப்படி போயிருக்கு பாருங்க இங்க ஸ்கோர்ஸ். 199 for 8 LSG, 178 PBKS, LSG 163 for 5, GT 130 all out, LSG 167 for 7, DC 170 for 4 in the 19th over, CSK 176 for 6, LSG 180 for 2, 19th over. அதாவது ரன் ஃப்ளோ கிரவுண்டும் கிடையாது. அதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர் மாதிரி கொடுத்த ஒரு ஷாக்கிங் ஸ்டாட் கொடுத்தோம், 150 to 138 ஆவரேஜிங் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அந்த மாதிரியும் கிடையாது. இது ஒரு ட்ரெடிஷனல் பியூட்டிஃபுல் ஃபார் வியூவர்ஸ் டு என்ஜாய். இப்போ ஸ்லாம் பேங்க் போரிங் 260 கிடையாது, 130 கிடையாது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் 176 ஆவரேஜ் ஸ்கோர், பேட்டிங் செகண்ட் 173 ஆவரேஜ் ஸ்கோர். ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அவ்வளவு லஷ்ஷா இருக்காது அவுட் ஃபீல்டு. ஆனா இந்த பிச்சையை ரீவேம்ப் பண்ணாங்களா வேர்ல்ட் கப்புக்கு? அததான் பண்ணிருக்காங்க. ஏன்னா வேர்ல்ட் கப்லயே உங்களுக்கு இங்கிலாந்து இந்தியா மேட்ச் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்ஸ். ஆமாமா, ரோஹித் மட்டும் தான் அடிச்சாரு. அது ஒரு மாதிரி அப்புறம் இந்தியா நல்லா பவுலிங் போட்டு ஜெயிச்சாங்க இந்த மேட்ச். அதனால ஏதோ பண்ணிருக்காங்க, ரீபாம் பண்ணிருக்காங்க. பிச்சு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பெல்ட்ரா இல்லைன்னாலும் ஒரு 175 வேணும். சோ நீங்க அந்த மீன் இது பாத்தீங்கன்னா 175 மீன் ஆவரேஜ் போனா ஒரு 10 ரன் கூட 185 எப்படி போவீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல விக்கெட்டே கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 42 for 1, அடுத்த ஃபேஸ்லயும் அடிக்கவே அடிக்காதீங்க 74 for 2, தேர்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு 45 for 2, கடைசி 5 ஓவர்ல 66 ரன் வந்துடும், 185 for 8. இப்ப லாஸ்ட் மேட்ச் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். எல்எஸ்ஜி 54 for no loss, சிஎஸ்கே 51 for 2. ஓகே, 51 for 2 நாட் பேட், 54 for 0 கமாண்டிங். 7 to 10ல சிஎஸ்கே 31 for 1, எல்எஸ்ஜி 35 for no loss. எப்படி க்ளோஸா போகுது பாருங்க, 81 for 3, 81 for no loss. 11 to 15ல அந்த மொமெண்டம் வர்றதுல சிஎஸ்கே வந்து ஷாக்கிங் 24 for 2. Let me say that very honestly, shocking 24 for 2, LG 45 for 1. கடைசி 5 ஓவர்ல சிஎஸ்கே 71 for 1. இவங்க வந்துட்டு 134 for 1, இன்னொரு 45 ரன் தான், 46 for 1, 4 ஓவர்ல அடிச்சாங்க. சோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 10 ஹவர் செட் பட்டு 11 to 15ல மொமெண்டம் கிடைக்கலன்னா நீங்க மாட்டிப்பீங்க. சோ இங்க பாருங்க, சிஎம்எஸ் எக்கானமி 9.15, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 7.70. 4 மேட்ச் இங்க நடந்திருக்கு. ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி. ஜிடி ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ல 50, எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ் 10 ஓவர்ல 47 for 4, எல்எஸ்ஜி வின். டிசி ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ஸ்ல 46 for 3, எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ் 7 ஓவர்ஸ்ல 70 for 2, டெல்லி வின். பஞ்சாப் 5 ஓவர்ஸ் 46 for 1, எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ஸ் 72 for win, எல்எஸ்ஜி வின். சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் 4 ஓவர்ஸ்ல 37 for no wickets, எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ் 7 ஓவர்ஸ்ல 60 for 3, எல்எஸ்ஜி வின். அப்படிங்கும் போதே இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் விச் இஸ் டாமினேட்டட் பை ஸ்பின்னர்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ்.
லெட் மீ ரிமைண்ட் யூ, ராஜஸ்தான் ஸ்பின்னர்ஸ் ஆர் நாட் ரியலி எக்கனாமிக்கல் ஆஃப் லேட். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன், பராக், ஹெட்மயர், ஜெரோல், அஸ்வின், சஹல், போல்ட், சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான். இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ரஹ்மான் பவல். எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா எந்த பெரிய சேஞ்சும் இருக்காது. டிகாக், ராகுல், ஊடா, ஸ்டாய்னிஸ், பூரன், பதோனி, குருணால் பாண்டியா, யாஷ் தாக்கூர், பிஷ்னாய், மேட் ஹென்ரி and மோஷின் கான். They will be thinking about having their impact sub as either K. Gautam to bring in another dimension. ஏன்னா கடைசியில ஹெட்மயரை கண்ட்ரோல் பண்ணும். ஜெய்ஸ்வால் ஒரு மூவ்ல இருக்காரு. ஒரு ஒரு சேஞ்சுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஏன்னா வந்துட்டு ரவி பிஷ்னா இஸ் நாட் ரியலி ஹிட் த ஸ்ட்ராப்ஸ் வாட் இ நார்மலி யூஸ் டு பி. ஆர் அவர் ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பீடா. அவருக்கும் டு பி ஃபேர் அவர் he was not given due இது. அவர் எல்லா மேட்ச் 2 ஓவர் கொடுக்குறாங்க பீடா. அந்த சன்ரைசர்ஸ்ல புவனேஸ்வர் குமார் எப்படியோ இங்க அவரு இது didn't start well, அதனால என்ன பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் கவர் இருக்கிறது அந்த மாதிரி கவர் வச்சுக்க போறாங்களா இல்ல அர்ஷத் கானை வச்சுக்க போறாங்களா? இட் இஸ் கோயிங் டு பி. மயங்க் யாதவ் ஃபிட் ஆயிட்டாரா? இல்ல இன்னும் ஃபிட்டா இல்ல. நாளைக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு அவர் கிடையாது. அதுதான் வந்து குருணால் பாண்டியாக்கு குழந்தை பிறந்திருக்கு இப்பதான். ஒரு 1 or 2 இன்னைக்கு தான் சொன்னாங்க. நாளைக்கு ஆடுவாரா ஷோரா? அவரு ஓகே. அதுதான் இப்ப அவருக்கு எப்படின்னா போலிங் இஸ் கோயிங் டு பி த ப்ராப்ளம் ஃபார் ஹிம்ன்றாங்க. அவர் தனியா பேட்ஸ்மனா ஆட முடியுமா? என்னால அந்த I think he's away from the team. ஜாயின் பண்ணிடுவாரா நாளைக்கு ஆடுவாரான்னு I'm not sure. பார்க்கலாம். பண்ணிடுவாருன்னு தான் வந்து சொல்றாங்க எல்லாரும். he will be in time. மயங்க் யாதவ் 20% சான்சஸ் இந்த மேட்ச் ரஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னோடது. அதனாலதான் மயங்க் யாதவ் நான் கொண்டு வரல இந்த இதுல. அப்படி மயங்க் யாதவ் உள்ள வந்துட்டாருன்னா இட்ஸ் கோயிங் டு பி a great question mark because of யாஷ் தாக்கூர் slower deliveries in that particular pitch. I will retain யாஷ் தாக்கூர் and probably put மோஷின் கான் in impact sub and get மயங்க் யாதவ். அப்படிதான் இல்ல ஃபிட் ஆகாத ஃபுல்லி ஃபிட் ஆகாத they are slowly easing in மயங்க் யாதவ். மேபி அவர் கூட இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரலாம். அததான் பண்ணுவாங்க. அவரு இம்பாக்ட் சப்பா வச்சுட்டு வரும் 4 ஓவர் போட விட்டு ரிசர்வ் பண்ண பார்ப்பாங்க. இப்ப இந்த டாப் 4 ஸ்டேபிள் டாப் 4 அந்த 74-2 எடுத்துன்னு வர டாப் 4 யாரு? ஜெய்ஸ்வால் வந்து பியூட்டிஃபுல்லா ஆனாரு. பட்னர் வந்து அடுத்த அவதாரம் எடுத்து ஆடுறாரு ரெஸ்பான்சிபிளா. சாம்சனும் ரெஸ்பான்சிபிளா ஆடுறாரு. ரியான் பராக் வந்து ஒரு மாதிரி அந்த கான்பிடன்ஸை காட்டுறாரு. டிகாக்கு எப்ப வேணாலும் அவுட் ஆகலாம். கேஎல் ராகுல் யூ நோ தட் இஸ் டியூ பிக் டைம். ஸ்டாயினிஸ் போன தடவை வந்து நம்பர் 3 இறக்குனாங்க. இந்த தடவையும் இறக்க போறாங்களா? சான்ஸ் இருக்கு. நம்பர் 4 உங்களுக்கு கூடா. இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் லைட்டா இருக்குன்றதுனால ஆர்ஆர் டாப் 4 டெஃபினட்டா அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த த்ரஸ்ட் 13-20 ஏட்டையா, ஷிம்ரன் ஹெட்மயர், துருவ் ஜூரலுக்கு வந்து ஒன்றும் பெருசா வந்து பேட்ல படல. அதுக்கப்புறம் ரஹ்மான் பவல் ஆடவே மாட்டின்னு இருப்பாங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் யாருமே பேட்டிங் ஆட மாட்டாங்க எக்ஸப்ட் அஸ்வின். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிடரிங் தட் ஹூடா இஸ் கோயிங் டு பேட் ஃபார் பூரன், பதோனி, குருணால் பாண்டியா அப்படிங்கும் போது இது கொஞ்சம் வந்துட்டு ஸ்லைட் எட்ஜ் கொடுத்தா. ரொம்ப பெருசா எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒன்றும் இல்லை. பிகாஸ் பூரன் இஸ் பிகஸ்ட் ஃபேக்டர். ஸ்பின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ராஜஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். லாஸ்ட் 3 மேட்சஸா இவர் பயங்கர எக்ஸ்பென்சிவ். 2 ஸ்பின்னர்ஸும் இப்ப சேனல் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாரு. அஸ்வினுக்கு 1 விக்கெட் தான் இங்க எடுத்திருக்காரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமென்ட்க்கு போயிட்டோம். அங்கே பாத்தீங்கன்னா அவர் நீங்க சொல்ற மாதிரி போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க பிஷ்னாய்க்கு. குருணால் பாண்டியா இஸ் ஆல்வேஸ் அ பேங்க், பட் ஈவன் தோ he has picked up wickets, you have got nothing to really think about. But still, if you have the purple cap holder in your lineup, அதுக்கப்புறம் someone like Ashwin who is experienced, கொஞ்சம் ஸ்பின் எட்ஜிங் இருக்கலாம். ஈவன் தோ இன் ஸ்பைட் ஆஃப் தட் இந்த ஹோம் அட்வான்டேஜ் எனக்கு என்னமோ நாளைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் will go with the edge of 52-48 நினைக்கிறேன். இல்ல அங்கேயும் போய் பிங்கா பெயிண்ட் பண்ணிடுவாங்களே ராயல்ஸ்ன்றீங்களா? இல்ல பீடா, ஐ வில் கோ வித் யூ. நாளைக்கு லக்னோ தான் ஜெயிப்பாங்க. அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல உங்களோட எட்ஜ் படியே லக்னோ ஜெயிச்சிருவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஆன் தட் நோட் ஃபேண்டசி என்னென்ன இந்த மேட்சுக்கு? ரொம்ப வந்து ஈவன்லி கான்டெஸ்டட். இது டிஃபிகல்ட் டு கிவ் எட்ஜ் இந்த கரண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபார்ம்ல வச்சா கொடுத்தோம்னா. என்னோட ஃபேண்டசி பிளேயர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஐ பிக் போத் ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் அண்ட் யஜுவேந்தர் சஹல். இங்க பக்கம் பாத்தீங்கன்னா ஐ பிக் ராகுல், ஐ பிக் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் somehow I feel I'm going to pick Quinton de Kock here. So என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா குவிண்டன் டி காக், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கேஎல் ராகுல், யஜ்வேந்திர சஹல், சஞ்சு சாம்சன் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். நீங்க வந்து உங்களோட மெயின் ஹீரோஸ் 5 பேரை எடுத்து முடிச்சு வச்சிருங்க. சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்லர். நீங்களே அவ்வளவு போந்துட்டீங்க, அதனால ஃபர்ஸ்ட் பட்லர். அதுக்கு அடுத்தது சந்தீப் சர்மா போன மேட்ச் விக்கெட் எடுத்தாரு. நியூ பால் வேல்யூ இருக்கு, அவரையும் எடுக்கலாம். 2 ரியான் பராக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 3
இந்த சைடு லக்னோவில் நீங்கள் நல்ல பிளேயர்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க. பூரான் 1 4, அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய் 4 ஓவர் போடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் எடுக்கிறேன். இல்லை குருணல் பாண்டியா ஆடினா இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான், பேட்டிங் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது ரெண்டுல ஏதோ ஒன்று வியூவர்ஸ் கேன் டேக் அ கால். நான் பர்சனலாக ஐ வில் பிக் ரவி பிஷ்னாய். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிக் ஸ்பீடா. எல்லாமே சொல்லியாச்சு, எட்ஜு கொடுத்துட்டீங்க. உங்க எட்ஜுக்கு நானும் ஒத்து போறேன். லக்னோ தான் ஜெயிக்கும்னு நானும் நினைக்கிறேன். இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? யோசிச்சு பாருங்க, ஆஃப்டர் சன்ரைசர்ஸ் லாஸ்ட் டு ஆர்சிபி, இப்ப இவங்க ஜெயிச்சாங்கன்னா கப்புடி இவங்க குவாலிஃபையர் புஷ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கோ ஹெட் ஆஃப் சன்ரைசர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்க என்னடா இது, all of a sudden this is going to bring some new dimension to them. They are one step closer to playoffs அப்படிங்கும்போது. அதே மாதிரி ராயல்ஸ் பாத்தீங்கன்னா, ராயல்ஸ் have been fighting hard, they've been playing டாப் கிளாஸ் கிரிக்கெட். அந்த கிரன்ச் சிச்சுவேஷன் எப்படி எழுந்து வர முடியும், ஏறி அடி கபிலா அப்படின்ற டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ராயல் ஜெயிக்கிறது தானே பெட்டர், மற்ற டீம் எல்லாம் பொறுத்த வரைக்கும். கரெக்ட். பட் உங்களுக்கு இப்போ மற்ற டீம் எல்லாம் எப்படி வச்சுட்டு இருப்பாங்கன்னா, எல்லா டீமும் இந்த ராயல்ஸ் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். இப்போ எப்படி நான் ஒரு ஆர்சிபி ஃபேன் அப்படின்னா எனக்கு ராயல்ஸ் ஜெயிக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்குதான் சொன்னேன். அப்பதான் ஏதாவது ஓபன் அப் ஆகுமா ஆர்சிபிக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா அது ஒரு அந்த செகண்ட் ஹூ இஸ் கோயிங் டு பி இந்த செகண்ட், அவங்களும் எல்லா மேட்சையும் ஜெயிக்கணும். தேர்ட் வர டீம் அவங்களும் எல்லா மேட்சையும் ஜெயிக்கணும். அந்த ஃபோர்த் ஸ்பாட் எப்படியாவது நுழைய முடியுமா அந்த 7 வின்ன வச்சு அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த சிச்சுவேஷன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபைடு. சொல்லிடுறேன், 7 ஜெயிச்சிட்டாங்க, அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க. அப்படிங்கும் போது யூ ராதர் வாண்ட் தெம் டு வின். பட் லக்னோக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் க்ளோசிங் டவுன் த கேப். இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களும் ஆல்மோஸ்ட் த்ரூ. 2 ஸ்லாட் வந்து உங்களுக்கு ஷூர் அப்படிங்கும் போது they'll make sure that they will not leave one stone unturned to make sure they get closer to the top spot. It's going to be interesting. That's going to put pressure on teams like Chennai Super Kings, whose first time were missed out from top 4. Top 4 Chennai Super Kings இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இவ்வளவு மேட்ச் முடிஞ்சப்பெல்லாம் இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கும்போது they will also be keenly watching. So Lucknow wants to close the door. I honestly feel somehow Rajasthan Royals is due to lose a match. இந்த மாதிரி ஒரு 14 இதுல வந்து எந்த டீமே 14-13 14-14 ஜெயிச்சதே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது, பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் த டோர்னமெண்ட் போது. தட் இஸ் த ரீசன் ஐ கேவ் த எட்ஜ். அண்ட் ஆல்சோ அந்த கரண்ட் ஃபார்ம் ஐ எக்ஸ்பெக்ட் எல்எஸ்ஜி டு வின். சாரும் அதே தான் சொல்லியிருக்காரு. லெட் அஸ் see what's going to happen. பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மும்பை சிஎஸ்கே ஆர்சிபி சிஎஸ்கே எவ்வளவு ஹைப் இருக்கோ அந்த ஹைப் இந்த மேட்ச்க்கு இருக்கணும். பிகாஸ் both the teams are playing extraordinary cricket. Let's see whether it will be fulfilled based on the performance what both teams are going to put up on the field tomorrow. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye-bye.